பேச முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு பேர் எத்தனை பேர் விரதம் இருக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் பட்னியா தான் இருப்போம். எப்படி கியூல நிக்கும் போதே பட்னியா தான் நின்று இருப்பீங்க இல்லையா? சாப்பிடல ஒரு நாள் 1/2 மணி நேரம் சாப்பிடலன்னா வீடே 2ஆ போயிடும் பல பேருக்கு. ஆனா 6 மணிக்கு இந்த காட்சியை பாக்குறதுக்கு சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, நாங்கெல்லாம் தரையிலே உட்கார மாட்டோங்க. எங்களை யாரும் இப்படி நசுக்கி இடிச்செல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்லை. எவ்வளவு விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கும். அப்ப அவர் எப்பேற்பட்டவர்னு யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்டவர் அர்த்தநாரீஸ்வரர். என்ன, இறைவனும் இறைவியும் ஒன்று. இன்னைக்கு நாம சொல்றோம் 50-50 இத்தனை %. சுவாமி அன்னைக்கே ஜட்ஜ்மெண்ட் எழுதி வச்சார். என்னில் சரிபாதி நீயா இருந்து, என் சொல்லில், என் செயலில், என் சிந்தனையில் எல்லாத்திலையும் உனக்கு தான் சரிபாதி அப்படின்னு ரொம்ப அழகா சுவாமி அம்பாளுக்கு சரிபாதியாக அர்த்தநாரீஸ்வரராக அப்படியே பார்க்க பார்க்க திகட்டாத அந்த ஆனந்த காட்சி, ஆனந்த தாண்டவம். இப்ப நாங்க பேசுறதெல்லாம் நீங்க கேட்பீங்க, ரசிப்பீங்க. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரும் எங்களை திரும்பியும் பார்க்க மாட்டீங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன, ஆனா நாங்க ஆண்டுக்கு ஒரு முறை இதுக்குதான் தவமா கிடக்குறோம், இதுக்குதான் தவம் கிடக்குறோம், ஏங்குறோம். எப்பயா வருவ, எப்ப எங்களை நீ பாப்ப, நீ இப்படி ஒரு தடவை இப்படி இந்த பக்கம் இப்படி திரும்பிட்டீன்னா எங்களுக்கு அப்படியே என்னமோ எத்தனையோ கோடி எங்க பேர்ல எழுதி வச்சா கூட அவ்வளவு சந்தோஷம் என்ன பண்ணாது, வராது. அவர் என்ன பார்க்க இப்படி திரும்பிட்டாருன்னு சொல்லும் போது ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. விலை மதிப்பில்லாத அந்த ஆனந்தத்தை நாம் பெறக்கூடிய நேரத்தை கிட்டத்தட்ட அப்படியே நெருங்கி கொண்டு இருக்கிறோம்.